இங்க பாரு ஸ்வேதா, யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, புரியுதா? நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல, நான் இருக்கேன் உனக்காக. விடு அவள, விடு. ஏய் ஸ்வேதா, விடு அவள. இனிமேலும் நடிச்சிட்டு இருந்த காலி பண்ணிடுவேன். என்ன அவார்டா குடுக்கறாங்க? இந்த நடிப்பு நடிக்கிற? ஒரு அப்பாவி பொண்ண நைஸா பேசி இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவளை மயக்கிருக்கேன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என் தங்கச்சி ஏமாறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னையோட இந்த நிமிஷத்தோட கடைசி. என் தங்கச்சிய பாக்குறது, பேச நினைக்கிறது எல்லாத்தையும் நீ விட்டுறணும். அதையும் மீறி என் தங்கச்சியை நீ டிஸ்டர்ப் பண்ண நினைச்ச, அப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்டே போய் நீ உன் புருஷனுக்கு சோறு போடும்போது அவன் பக்கத்திலேயே பாத்துட்டு இருக்கான், ஜாக்கிரதைன்னு சொல்லிடுவேன். அதையும் மீறி நீ ஸ்வேதாவை பார்க்க நினைச்ச, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். முடிவு பண்ணிக்கோ. ஒழுங்கா நீ உன் பொண்டாட்டி கூட இருக்கியா, இல்ல மாமனார் வீட்டுக்கு போறியா? நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரியாதான் புரிஞ்சிருக்கேன். நீ பேச வேண்டியது ஒண்ணும் இல்ல. நீ பேசினது எல்லாமே பொய். அந்த பொய்ய தூக்கிட்டு மறுபடியும் ஸ்வேதாவோட வாழ்க்கையில கிராஸ் பண்ணாத. என்ன ஸ்வேதா பேசாம இருக்க? நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? சொல்லு ஸ்வேதா, நான் உன்னை ஏமாத்துறேன்னு நீ நம்புறியா? அப்போ நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணலையா? எதுவா இருந்தாலும் சொல்லு ஸ்வேதா. ஹலோ, இங்க என்ன பார்த்து பேசு மிஸ்டர். அவ உன்னை அப்பாவியா நம்பி ஏமாந்தா. ஆனா அவளுக்கு வீட்ல ஒரு அக்கா இருக்கா. அவ நம்பவும் மாட்டா, ஏமாறவும் மாட்டா. போ போய் இதையெல்லாம் நீ இன்னும் யோகிய சிகாமணின்னு நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, நம்புவாங்க. இங்க யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. இனிமே ஸ்வேதாவுக்கு போன் பண்ணாத. திருட நாட்டும் வீட்டுக்குள்ள வராத. திருட்டுத்தனமா பார்க்கவும் நினைக்காத. மறுபடியும் ஸ்வேதாவை தொந்தரவு பண்ணணும் நினைச்ச, கொன்றுவன். இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு போங்க. நடங்க. நில்லுங்க. முதல்ல அவங்க கையை விடுங்க. இன்ஸ்பெக்டர், உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். இவங்க மேல எந்த தப்பும் இல்லை. தப்பெல்லாம் எங்க குடும்பத்து மருமக மேலதான். அனாவசியமா உங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி சாரி. எங்க சைட்ல இருந்து தான் இது இல்ல, உங்க சைட்ல இருந்துதான் இந்த தப்பு நடந்திருக்கு. அர்ச்சனா, உங்களதான் சொல்ற. இந்த தப்பு பண்ணது நீங்க தானே? இன்ஸ்பெக்டர், இங்க நடந்தது ஒரு மோசடி இல்ல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல யாரையும் தப்பு சொல்ல முடியாது. நாங்க கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். இனிமே என் குடும்பத்திலேருந்து யாராவது வந்து சட்டத்தை தவறா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன கேட்காம எந்த ஆக்ஷனையும் எடுக்காதீங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், மூவ்.
உங்களுக்கு நடந்தது ஒரு பெரிய அவமானம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சமாதானம் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க சார். எங்க ஃபேமிலியால தான் நியூஸ் பேப்பர்ல உங்க குடும்பத்தை பத்தி தப்பா ஒண்ணு வந்துச்சு. என் குடும்பத்து ஆளுங்க தப்பா உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. நாளைக்கு இதே பேப்பர்ல இவங்க குடும்பத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு நியூஸ் வரணும். அது நீங்களே கொடுக்கணும். நடந்த தப்புக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அர்ச்சனா, உங்களை தான் சொல்ற, மன்னிப்பு கேளுங்க. சாரி. நீங்க பண்ண தப்புக்கு இவங்க கைக்கு விலங்க போட பாத்தீங்களா? அதுக்கு இந்த சாரி போதுமா? பழி போட்டது நீங்க, அவமானப்படுத்தினது நீங்க. அதனால தலை குனிஞ்சு மனசார மன்னிப்பு கேளுங்க. தப்பு நடந்து போச்சு. அந்த தப்புக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க கீர்த்தனாமா. நடந்ததுக்கு பரிகாரம் தேடிக்கிட்டேன். ஆனா நடந்தது நடந்தது தானே. என் மேல இருக்கிற வருத்தம் உங்களுக்கு முழுசா போகணும்னா நான் அன்பா கொடுக்க போறத நீங்க மனசார வாங்கிக்கணும். என்னது? கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? இதை நீங்க சந்தோஷமா வாங்கிட்டீங்கன்னா எங்க மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு அர்த்தம். அசோக், சாரி. நீங்க பண்ண தப்புக்கு இவங்க கைக்கு விலங்க போட பாத்தீங்களா? அதுக்கு இந்த சாரி போதுமா? அதனால தலை குனிஞ்சு மனசார மன்னிப்பு கேளுங்க. தப்பு நடந்து போச்சு. இந்த தப்புக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க கீர்த்தனம்மா. அக்கா உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பார்த்தா ஹாசினியோட ஃபேமிலி டேமேஜ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், வா போலாம். என்னாச்சுக்கா? போலீஸ கூட்டிட்டு போனீங்களே? அந்த ஹாசினியும் அவளோட சோத்து கலையிற ஃபேமிலியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இனி ஜென்மத்துக்கும் உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு அந்த திமிர் பிடிச்ச ஹாசினி உங்க கால்ல விழுந்து கெஞ்சினாளா? நீங்க போகும்போது எனக்கு தெரியும் நினைச்சதை சாதிச்சுட்டு வருவீங்கன்னு. இந்நேரம் ஹாசினியையும் அவங்க ஃபேமிலியையும் ஜெயில போட்டு பின்னி எடுத்திருப்பாங்க. நீ போனது நல்லதா போச்சுக்கா. நீ போனதுக்கு அப்புறம் ஏஜே நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போனாரு. ஆமாக்கா, நீ இருந்திருந்தா உன்னையே தூக்க வச்சிருப்பாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன வச்சிருந்தாருன்னு கூட தெரியல. சரி விடுக்கா, எப்படி நீ ஹாசினியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வருவேன்னு தெரிஞ்சு அதை கொண்டாடுறதுக்கு ஸ்வீட் செஞ்சிருக்கோம். எடுத்துக்கோ. ஸ்வீட் கொடுக்குறீங்களா? அதை நான் சந்தோஷமா சாப்பிடணுமா? நான் இப்ப அவமானப்பட்டு வந்திருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்ன அந்த கிஃப்ட் பாக்ஸ யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? யாருக்கு கொடுத்தாரு? அந்த ஹாசினி ஃபேமிலிக்கு.
அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சுமா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு? நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல. இந்த அர்ச்சனா வாழ்க்கையில முதல் தடவையா போயிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு திரும்பி வந்திருக்கேன். ஏஜே வாழ்க்கையில என்னைக்கும் செய்யாத வேலைய இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அவங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னா அதை விட்டுட்டு தப்பெல்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஹாசினி ஃபேமிலியை எதுவும் பண்ணாம போலீஸை திருப்பி அனுப்பிட்டாரு. அந்த கேடு கேட்ட பொம்பளை கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? அதுவும் போயும் அந்த ஹாசினி ஃபேமிலி கிட்ட? அட கொடுமையே, ஏஜுக்கு என்னதான் ஆச்சு? என்ன மட்டும் சாரி கேட்க வச்சதும் இல்லாம ஏஜேவும் அவங்க கிட்ட சாரி கேட்டாரு. ஏஜே? நம்ம ஏஜே ஹாசினி ஃபேமிலி கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏஜே தன் லைஃப்ல முதல் தடவையா சாரி சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? எதுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு? அதுல ஏதோ இருக்கு. நம்ம கிட்ட ஏஜே எதையோ மறைக்கிறாரு. மறைச்சது எதுக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஜே என்ன மறைக்கிறான்? எதுக்கு மறைக்கிறான்? அவங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு பிடிக்காத அந்த ஃபேமிலி கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏஜேக்கும் அந்த லடிக்கி ஹாசினிக்கும் ஏற்கனவே சண்டை ஆயிருக்கே. அப்புறம் கேசா எப்படி? ஹவ் டோட்டல் கன்ஃபியூஷன். ஹே ஸ்வேதா, என்ன இப்ப ஏன் அழற? எனக்கு லவ் பண்றதுக்கு தான் சுதந்திரம் இல்ல, அட்லீஸ்ட் அழுகிறதுக்கு கூடவா உரிமை இல்ல? நீ அழவே கூடாது. எதுக்கு அழணும்? நரகாசுரன் செத்ததுக்கு தீபாவளி கொண்டாடுறோம், அப்படிதான். பத்ரி மாதிரி ஒரு ஃப்ராட் உன்னை விட்டு போயிட்டான்னா நீ சந்தோஷம் தான் படணும். முதல்ல அவன் செத்து போயிட்டு தான் நினைச்சு நீ போய் தலை முழுகு. ஸ்வேதா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வரவிட மாட்டேன். உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஸ்வேதா விஷயம் அம்மாக்கு தெரியாம பாத்துக்கணும். ஹாசினி, எங்க போயிட்டு வர? ஒருவேளை அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நான் செவத்துக்கிட்ட கேட்கல, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன பண்றது? சமாளிப்போம். அட, இவ்ளோ கிஃப்ட் யார் தந்தா? நீ ஏஜே வீட்டுக்கு போனியா? மறுபடியும் வம்ப எடுத்துட்டு வந்துட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாது. பணக்காரங்க கிட்ட சண்டை போட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் நடக்காது மம்மி. ஒன்னும் நடக்காதா? நீ திமிர் எடுத்து அந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டதால ஏஜேவோட பெரிய மருமக போலீஸோட நம்ம வீட்டுக்கு வந்து இல்லாத அட்டகாசம் பண்ணான். என்னையும் உங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்தா தெரியுமா? அரெஸ்டா? எதுக்கு? எதுக்கா? உன் அப்பா உன்னை பெத்ததுக்கும் நான் உன்னை வளர்த்ததுக்கும். ஒன்னும் புரியல மம்மி. அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? காசு இருக்கிற ஆணவத்துல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். தப்ப அவங்க பண்ணிட்டு என்ன மாட்டி விட பாக்குறாங்க. போதா குறைக்க உங்களையும் டார்ச்சர் பண்றாங்க. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இதை இப்படியே விட்டா ரொம்ப ஆடுவாங்க. நான் இப்பவே போய். ஏய் நில்ல, எங்க போற? அந்த வீட்டுக்கு தான் போறேன். உங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்க போறேன். ஏய், நீ அடங்கவே மாட்டியா? தேன் குட்டை களைச்சா துரத்தி துரத்தி கடிக்கிற மாதிரி உன்னை யாராவது சீண்டிட்டா அவங்கள விடாம சண்டை போட்டுட்டே இருப்பியா? இத பாரு, நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம். அவரே வந்து அவர் மருமகளுக்கு புத்தி சொல்லிட்டாரு. அவரா? யாரு? அந்த ஏஜே தான். அந்த ஏஜே இங்க வந்தாரா? ஆமா, அது மட்டும் இல்ல,
பேப்பர்ல வந்ததெல்லாம் போய் மறுபடியும் அதே பேப்பர்ல நியூஸ் வரும்னு சொல்லிட்டாரு. நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு. கேஸ வாபஸ் வாங்கறதா சொல்லி போலீஸ் அனுப்பிட்டு இந்த கிஃப்டையும் கொடுத்துட்டு போனாரு. அந்த ஹிட்லர் சாரி சொன்னாரா? எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா? போற இடம்லாம் வம்பிழுத்து சண்டை போட்டு வந்துருவ. ஆனா அவர் மன்னிப்பு கேட்டதும் இல்லாம மருமகளையும் மன்னிப்பு கேட்க வச்சாரு. ஓ, அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு இந்த ரூட்ல வந்து புத்திசாலித்தனமா வீட்ல இருக்கவங்க கிட்ட ஜென்டில்மேனா அவதாரம் எடுத்திருக்கீங்களா ஹிட்லர்? என்ன முணங்குற? இதெல்லாம் நீங்க எப்படி மம்மி நம்புறீங்க? அவர் வீட்டுக்கு போய் அவரை நான் அவமானப்படுத்திட்டேன்னு என்னை பத்தி தப்பு தப்பா அவர் பேப்பர்ல எழுத வச்சாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நியாயம் கேட்டா வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி பயம் காட்டுறாரு. சும்மா அவரே குறை சொல்லாத. அவர் ஒன்னும் போலீஸ கூட்டிட்டு வரல, அவர் மருமக தான் கூட்டிட்டு வந்தா. மம்மி, அவர் வீட்ல அவருக்கு தெரியாம எறும்பு கூட சக்கரை டப்பாவை எட்டி பார்க்காது. போதும், வாய மூடுறியா? நல்ல வேலை அவர்தான் வந்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினாரு. இல்லனா நானும் உங்க அப்பாவும் இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்போம். அவர் நல்லவர் தான். நீதான் அவர் முகத்துல கேக்க பூசி பேப்பரை வீசி அவரை பகையாக்கி வச்சிருக்க. இத பாரு, இதோட இந்த பிரச்சனையை மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு. அந்த ஹிட்லர் தான் நல்லவன பில்டப் பண்றதுக்காக தன்னோட திமிரை எல்லாம் இந்த கிஃப்ட்டுக்குள்ள பேக் பண்ணி நைஸா எடுத்துட்டு வந்துட்டாரா? வெயிட் ஹிட்லர், பேக்க பிரிச்சு உன் வேஷத்தை நான் வெளியே கொண்டு வரேன். இந்த ஹாசினி யாருன்னு காட்டுறேன். என்ன தெரியுதா? என் பேரு ஹாசினி. நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒண்ணுதான் உனக்கு தெரியும். அதை தவிர இந்த ஹாசினிய பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. புழுவை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் உன்னோட பணத்தை காட்டி மயக்க நினைச்சா இதான் இந்த மாதிரி தான் கையை சுட்டுப்ப. கரண்டிய கையில வச்சிருந்தா மட்டும் ஷெஃப் ஆயிட முடியாது. கை நிறைய கரன்சிய வச்சிருந்தா நமக்குள்ள கல்யாணம் நடந்துருமா என்ன? நீங்க உங்க பிசினஸ் வேணா சக்சஸ் பண்ணிடலாம், ஆனா என்ன கரெக்ட் பண்ண போட்ட பிளான் தப்பாயிடுச்சு தலைவரே. நீங்க ஏதேதோ கணக்கு போட்டு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி கிஃப்ட் எல்லாம் டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்கீங்க. டெலிவரி பண்ணிட்டா ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல மிஸ்டர் ஏஜி. உங்க கிஃப்ட ரிஜெக்ட் பண்றா இந்த ஹாசினி. அங்க கூட உங்க முயற்சி எல்லாம் டஸ்ட்பினுக்கு போயிடுச்சு போல இருக்கு. இப்ப பாருங்க, இங்க கூட உங்களோட சீப் ட்ரிக் என்ன ஆக போகுதுன்னு. கெட்டு போனதெல்லாம் உங்க டஸ்ட்பினுக்கு டின்னர் ஆக போகுது. டுடே பஃபே மிஸ்டர் ஹிட்லர். கல்யாணங்கிறது பஃபே சாப்பாடு இல்லை, போட்டதை சாப்பிட்டு வயிற்று நிரப்பிட்டு போறதுக்கு. பணத்திமிர்ல நீங்க காசு அள்ளி இறைச்சா பொறுக்கிறதுக்கு இங்க யாரும் அலையல. ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுங்க, அழுக்கு போயிடும். அதே ஸ்க்ரப்பரை வச்சு கொஞ்சம் உங்க மூளையையும் தேயுங்க, அப்பவாவது ஷார்ப் ஆகுதான்னு பாப்போம். பணத்தை வச்சு மார்க்கெட்ல பொருள் வாங்குற மாதிரி
ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வாங்கலான்னு நினைச்சா அது வியாபாரம் இல்ல, ஆணவம். நீங்க என் வீட்டு முன்னாடி கத்தி கதறி தாடி வளர்த்து உண்ணாவிரதம் இருந்து ஒத்த கால்ல நின்னு தியானம் பண்ணாலும் இந்த ஹாசினி எதுக்கும் அசர மாட்டா. எனக்கு உங்களோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும். உன்னோட கல்யாணம் இந்த ஏஜே அலியாஸ் அபினவ் ஜனார்தன், அதாவது ஹிட்லரோட தான் நடக்கும்.